நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. யூ கேன் சேவ் சைக்கிள் டைம். மேன் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து டீ சாப்பிட போவாங்க, லீவ் போடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஊருக்கு போயிட்டாங்கன்னா 3 மாதம் கழித்து வருவாங்க, 1 வாரம் லீவ் கேட்டு. ஸோ அது எல்லாமே இது நீங்கள் போட்டிங்கன்னா ரோபோட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் இட் வில் பி ரன்னிங் 24/7. வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஃபார் வேர் ஹவுஸ்க்கு ரேக்கிங் சிஸ்டம், டாக் லோலர்ஸ், ஹெச்பிடி ஹேண்ட் பேலட் ட்ரக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் அண்ட் கீப் பேசிஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபோக் லிஃப்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, காலேஜ் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ண பக்கி சிஸ்டம்ஸ் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வருது, அது ப்ராடக்ட் ஆகிற வரைக்கும் நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த எவ்ரி ப்ராசஸ் ஹஸ் டு பி need to be trace. ஸோ அந்த ட்ரேசபிலிட்டி சொல்யூஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் இதே வந்து சார் எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்ணணும்னாங்க. அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அரிசி பண்றாங்க, பருப்பு பண்றாங்க அப்படின்னா அது ஹார்ட்னஸா இருக்கும். இப்போ உங்களுக்கு வேக்கமோட செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிப் சைஸ் பண்றாங்க அப்படின்னா சிப்ஸுக்கு வேக்கம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உடையும். இதே உங்களுக்கு ரைஸ் போகும்போது உடையாது. பட் கவர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா பஞ்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 1, 2, 3 கொடிஷியாவில் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்டு. இது வந்து ஒரு B2B எக்ஸ்போ. இது எந்த மாதிரியான எக்ஸ்போன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸு, ஸ்டோரேஜு, லாஜிஸ்டிக்ஸு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கு, பேக்கேஜு, பிளாஸ்டிக்கு, ஆட்டோமேஷனு, ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரி, மொத்தம் ஒரு 8 வகையான ஒரு இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணுற இந்த எக்ஸ்போ வந்து டோட்டலி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு வர பிரசாதம்னே சொல்லலாம். அந்த எக்ஸ்போவை தான் சுற்றி பார்க்க போகிறேன். வாங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன மாதிரியான எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன மெட்டீரியல் பேக்கேஜிங் வந்திருக்குங்கிறது சொல்கிறேன். வாங்க. எஸ், நம்ம என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஏ ஹாலுக்கு போகிறோம். ஏ ஹால் பொறுத்த வரைக்கும் டோட்டல் பிளாஸ்டிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. டோட்டல் பிளாஸ்டிக் எக்ஸிபிஷன், சாரி. அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பி ஹால் போய்க்கலாம். இந்த எக்ஸ்போ வந்து மிடாஸ் எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த மிடாஸ் டச் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ ஆர்கனைசர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட பிரதீப் இருக்கார், அதோட ஆர்கனைசர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இது என்ன மாதிரியான எக்ஸ்போ? இது எதுக்காக இந்த எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம்? சார், இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்காக ஃபுல்லாக பியூர் B2B எக்ஸிபிஷனுக்காக இது வச்சுருக்கிறது. சரிங்க. ஸோ இதில் 4 B2B எக்ஸ்போ நடக்குது. வேர் ஹவுசிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், லாஜிஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், பேக்கேஜிங், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு 4 B2B எக்ஸிபிஷன் நடக்குது. வேர்மேட், டோபேக், ஆட்டோ ரோபோட், டோப்ளாஸ்ட். இப்போ அது ஒரு 4 எக்ஸ்போ, மொத்தம் 8 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் கவர் ஆகும். ப்ளஸ் எக்ஸ்போ பிராண்ட் நேம்னு பார்க்கும்போது 4 B2B எக்ஸிபிஷன் சொல்லிட்டு வேர்மேட்டு, டோபேக்கு, ஆட்டோ ரோபோட்டு, டோப்ளாஸ்ட்னு சொல்லிட்டு 4 கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த B2B எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள நுழைஞ்சதுலேருந்தே ரொம்ப நல்லா கிளாஸாக பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்ரீ கணேஷ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆட்டோமேஷன் ரோபோ பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். ஐ எம் அரவிந்த் ஃப்ரம் ஸ்ரீ கணேஷ் ஆட்டோமேஷன். ஓகே. திஸ் இஸ் அ injection molding robot. And this will be used for a pick and place application. And as well as IMLs, in mold labeling applications. இது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் மிஷின்ல இருந்து பார்ட்டை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க, நிறைய இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து they'll be using this. ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ வந்து மேன் பவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ வந்து this will be the solution அதுக்கு. இந்த ஆட்டோமேஷன், இந்த மோல்டிங் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதில் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டு இருக்கிற பொருள், சின்ன குடத்துல இருந்து, குடங்கிறது அதான் பேசிக்காக தயாரிக்கிறாங்க. இஸ்ரோவுக்கு தயாரிக்கிற பிளாஸ்டிக் வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆட்டோமேஷன் தேவைப்படும். அது எல்லாமே இந்த ஒரே மிஷின் செய்யுமா?
ஒரே மிஷினில் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் சைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். உங்களோட பார்ட் சைஸ் வேரி ஆக மிஷின் சைஸ் வேரி ஆகும். அப்படி இருக்கும்போது ரோபோட் சைஸ் வேரி ஆகும். ஸோ பெரிய ரோபோட் போகும்போது நீங்கள் பெரிய பார்ட் எடுக்கலாம். இப்போ நீங்கள் காரில் பம்பர் எடுக்கணும், ஆட்டோமொபைலில் இப்போ ஸ்கூட்டர் இருக்குது, ஸோ இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது, வாஷிங் மிஷின் டப் எடுக்கணும்னா ஸோ உங்களுக்கு பெரிய மிஷின் வேணும், அந்த சைஸ்க்கு பெருசாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அடுத்தடுத்த சைஸ் வந்து போனீங்கன்னா ஸோ தட் இதுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன சைஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 டன் 250 டன் மிஷினுக்கு போடக்கூடிய ரோபோட். ஓகே, இது என்ன ரேட் வருது? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.5 lakhs வரும். 8.5 lakhs. இந்த 8.5 lakhs நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர்த்தோட மேன் பவர் கட் பண்ணலாம்? நீங்கள் இது அப்படி சொல்ல முடியாது எத்தனை பேரோட மேன் பவர் கட் பண்ண முடியும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன். ஓகே ஓகே, நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. யூ கேன் சேவ் சைக்கிள் டைம். மேன் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து டீ சாப்பிட போவாங்க, லீவ் போடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஊருக்கு போயிட்டாங்கன்னா 3 மாதம் கழிச்சு வருவாங்க, ஒரு வாரம் லீவ் கேட்டு. ஸோ அது எல்லாமே இது நீங்கள் போட்டிங்கன்னா ரோபோட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் இட் வில் பி ரன்னிங் 24/7. சார், இந்த மேன் பவர் ரோபோட்டிக்கும் இருக்கிற ரெண்டு வித்தியாசம் என்னன்னா சர்வீஸ். அதாவது இதில் பிரச்சனை வராத வரைக்கும் மேன் பவருக்கும் ரோபோட்டுக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. பட் ஒன்ஸ் பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த இடத்துல நீங்க எப்படி எல்லாம் சொல்யூஷன் கொடுப்பீங்க, எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி வி ஆர் லொகேட்டட் அட் சென்னை. கோயம்புத்தூர் கிடையாது, சென்னையில தான் லொகேட் ஆயிருக்கும். ஸோ சென்னையில இருந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வில் பி இன் யுவர் பிளேஸ் ஃபார் சர்வீஸ். And we have spare support in Chennai. Okay. And we are planning for one more person for service person for exclusive for Coimbatore. Okay. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஹப்புங்கிறத தாண்டி இது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே மிஷினரிஸ் இருக்கிறப்போ உங்களோட மேன் பவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் இருந்தால் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த B2B அண்ட் பிளாஸ்டிக் எக்ஸ்போ, ரோபோட்டிக்ஸ், இந்த எக்ஸ்போக்குள்ள நிறைய எக்ஸ்போஸ் இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராடக்ட் இது ஒரு புதுசாக இருந்துச்சு. பிளாஸ்டிக் கலர் ஷூட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட்டர், இது என்ன சார்? கலர் ஷார்ட்டர்னா என்ன? கலர் ஷார்ட்டர் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சார். அதில் வர கலர் பேசிக் இருக்குல்லங்க, என்னென்ன கலர் இருக்கோ, அதாவது ஒரு 10 கலர் இருக்குதுன்னா கூட அதை வந்து இண்டிவிஜுவலா வந்து பிரிக்கலாம். தனித்தனி கலரா வந்து பிரிச்சுக்கலாம். இந்த தனித்தனி கலரா கொடுக்கிறது வந்து லேசர் மூலமா நம்ம கேமரா மூலமா வந்து சென்ஸ் பண்ணி ஷூட் பண்றோம். ஓகே ஓகே. இந்த கலர் மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுனால சொல்றேன், இது ஒன்லி பிளாஸ்டிக் மட்டும் பண்றோமா இல்ல அரிசியில இருந்து அந்த கருப்பை தள்ளுறதுக்கு டோட்டலா வந்து A to Z வந்து மல்டி ப்ராடக்ட்டா பண்றோம். அதாவது பாத்தீங்கன்னா மணல் இருக்குல்ல, உப்பு, அதுல இருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து கிட்டத்தட்ட 40 mm சைஸ் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஷார்ட்டர் வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி தான் இல்லாம மணல், அரிசி, கோதுமை எதுக்கா இருந்தாலும் இதை பயன்படுத்தி எல்லாத்துக்குமே பண்ணலாம். இது இப்போ டோட்டலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? ஆமாங்க. மிக்ஸ் பண்ணனதை இதை நம்ம போடுறப்போ இப்போ நம்ம போடும்போது நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கிரீன் அதிகமா இருக்கு. ஆமாங்க சார், கிரீன் தான் அதிகமா இருக்கு. கிரீன் அதிகமா இருக்கும்போது அப்ப நமக்கு எந்த மெட்டீரியல் கம்மியா இருக்கோ அந்த மெட்டீரியல் மட்டும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு என்னன்னா வந்து மிஷினுக்கு லைஃப் ஜாஸ்தி, ஓகே, கம்ப்ரஸருக்கு ஏர் கம்மி, ஓகே, ஃபியூச்சர்ல வந்து EB பில் எல்லாம் உங்களுக்கு கம்மியா வரும். ஓகே. இப்போ நான் கிரீனை வந்து ரிஜெக்ட் பண்ணனும்னு நினைக்க கூடாது, பிளாக்கும் ஒயிட்டும் ரிஜெக்ட் பண்ணனும். ஓகே. நீங்க போட்டு காமிக்கலாமா? ஓகே, பண்ணலாம். அங்க வை, அங்க வச்சுரு. ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங் ஆகுது. இங்க பாருங்க, டைமர் ஸ்டார்டிங் ஆகுது. இப்போ இங்கே இருக்கு, அப்படியே வாங்க. இந்த கேப்ல பாருங்க, அதுல என்ன கேமரா இருக்குதோ கேமரா மூலியமா வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இப்போ கிரீன் மட்டும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ கிரீன் மட்டும் தான் தனியா வந்து கிரீன் மட்டும் தனியா வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த Black to white போயிடும். அதுல நம்ம போடும்போது அடுத்ததுல என்ன அதிகமா இருக்குதோ அந்த மெட்டீரியல் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மிஷின் எவ்வளவு சார் பிரைசிங் இருக்கு? இது வந்து மினிமம் பாத்தீங்கன்னா வந்து 5.5 ல இருந்து நம்மகிட்ட இருக்கு. 5.5 lakhsல இருந்து இருக்கு. ஓகே சார். இந்த கம்பெனி, நம்ம கம்பெனி பேர் என்ன சார்? Promac Industries Private Limited. Promac Industries Private Limited. சார் உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா என்ன நம்பர்ல கான்டாக்ட் பண்ணணும்? 9943 ஓகே. இது இண்டஸ்ட்ரி எங்க இருக்கு சார்? பட்டணம். கோயம்புத்தூர் பேஸ். ஆமா. இந்தியா நம்பர் 1 கலர் ஷார்ட்டருங்க அது. ஓகே சார். சோ இது இந்தியால manufacturing நம்ம தான் A to Z நம்மளே பண்றோம். ஆமா. சூப்பர் சார். Thank you சார். Thank you so much. இந்த B2B எக்ஸ்போங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவும் ரொம்ப கிளாஸாவும் இருக்குன்னு ஒவ்வொரு தடவை பாக்குறப்ப சொல்றோம். அது மட்டும் இல்லாம இனோவேட்டிவாவும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு.
இந்த எஸ்பிஎம் அப்படின்னு இந்த ஸ்டாலுக்குள்ள வரும்போது ஒரு புது விதமான ப்ராடக்ட் பார்த்தோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னங்க சார்? இது என்ன ப்ராடக்ட் சார்? நம்ம முதல்ல பார்த்த மிஷினுக்கும் இப்போ இந்த மிஷினுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த பெல்லட், பிளாஸ்டிக் பெல்லட், இது என்ன ப்ராடக்ட் சார்? இது வந்து நம்ம கேரி பேக் எல்லாம் இருக்குல்ல. ஆமாங்க சார். வீஸ் எரியதாகட்டும். ஓகே. பேக்கோட கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல. ஆமா. அது வேஸ்ட் எல்லாம் பிளாஸ்டிக் வரும். ஓகே. அந்த மெட்டீரியல் அப்படியே நீங்க இந்த மிஷின்ல போட்டா ஓகே கிரானுலா இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு காலத்துல நம்மளோட இந்த மிஷின் போடணும்னா ஒரு 10-40 அடி நீளம் வேணும். எனக்கு தெரியும் சார். அதை தூக்கி பிளாஸ்டிக்கை போட்டு பவுடர் ஆக்கி கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிஷினை ஹீட் பண்ணி லைனா இழுத்து கடகடன்னு வெட்டிட்டு போறோம். இதுதானே பழைய மெத்தடு. அதுக்கு எடுத்துட்டு நீங்க 100 HP வேணும். கண்டிப்பா சார். 100 HP இல்லாம அது பண்ணவே முடியாது. இது எவ்வளவு HP? இது டோட்டலே பாத்தீங்கன்னா 18 kW. அது வந்து HP தான். இதுன்னு கம்பல்சரியா நம்ம அந்த இது வாங்க வேண்டாம். வீட்டுல இருக்கிற அந்த கடல்லையே போதும். சூப்பர். 23 HP வேணும். இன்னும் 3 HP வேணும். ஓகே. 3 HP எல்லாம் பண்ண வீட்டுல கரண்ட் கண்டிப்பா பத்தாது. அதை விட ஆனா இது வந்து நீங்க எதுவுமே பொல்யூஷன் ஆகாது. ஓகே. அதுல வாட்டர்ல வந்து இதெல்லாம் வரல. கண்டிப்பா எதுவுமே இல்ல. ஓகே. பொல்யூஷனே உங்களுக்கு ஆகவே ஆகாது பிளான்ட்லயே. ஓகே. நோ பொல்யூஷன், அதான் வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இருக்காது, ஸ்மெல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஓகே. இது வந்து ஒன்லி ஏர் கட்டிங். ஓகே. ஏர்லயே கட்டிங் கூலிங் ஆயிடும். ஏர்லயே கூலிங் ஆயிடும். ஓகே. மெட்டீரியல் ஞாபகம் எடுத்துக்கலாம். ஓ, தண்ணியில கூலிங் ஆகுறது இல்ல. ஓ, அது வேஸ்ட் ஆகும்னா இல்ல. அதோட இல்லவே இல்ல. ஓகே. இது வந்து ஸ்மால் சைஸ். ஓகே. நேர்படி இந்த ப்ராடக்ட் வந்து 30 to 50 கிலோ பெர் ஹவர். ஓகே. இது 200 கிலோ மிஷின் இருக்கு இதுலயே. பெர் ஹவருக்கு. வாவ். இது வந்து என்ன காஸ்ட் வருது சார்? இதோட காஸ்ட் வந்து 6,90,000 நம்ம இங்க பண்றோம். ஓகே. ஆக்சுவலி இது ஜெர்மன் டெக்னாலஜி. ஓகே. நம்ம இந்த இந்தியாவே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இது நம்ம இந்தியா. இது வந்து மேனுஃபேக்சரிங்கே நம்ம கம்பெனி எஸ்பிஎம் தான். ஓகே சார். பேப்பர் வச்சு நீங்க உள்ள இது பண்றீங்க. பட் பேப்பர் வேஸ்ட் தாண்டி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட், அதாவது சாலிட் வேஸ்ட், இது கொஞ்சம் திக்னஸ் கம்மி இருக்கு. சேரு ப்ராடக்ட் தயாரிக்கிற பெரிய மிஷினோட வேஸ்டேஜ் கூட நிறைய வருது. அது வேஸ்ட் எடுத்து அந்த கிரைண்டிங் மிஷின் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. கிரைண்ட் பண்ணி இந்த மிஷின்ல போட்டா போதும். பிறகு 200 எடுக்கிறோம். ஓகே. அதுக்கு தனி மிஷின் தான் இருக்கு. ஓகே. அதுக்கும் பழைய மாதிரி கிடையாது. இல்ல, இதெல்லாம் வந்து 20 எடுத்தீங்கன்னா 50 கிலோ 100 கிலோ இருக்கலாம். ஓகே. 200, 300, 500 பெர் டன் per ஹவருக்கு எடுத்து. ஓகே. இது ஃபுல்லி குவாலிட்டி தான். நீங்க ஜெர்மன்ல போய் மிஷின் பார்க்க வேண்டாம், தைவான்ல போய் பார்க்க வேண்டாம். ஓகே. நான் சைனாவோட காஸ்ட் கூட நாங்க பேக் பண்ணுவோம். ஓகே. அவனுக்கு காம்படிட்டிவ் பண்றதா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவன் இந்தியன் அண்டர் ஒரு கான்செப்ட் தான். முதல்ல இந்தியனா எடுத்துக்குவோம், அப்புறம் தமிழ்நாடு இருக்கும். உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு காலத்துல கரியால் சூழல்ல ராஜராஜ சொன்னா உலகத்துக்குள்ள ஆண்டாங்க. நம்ம ஏன் ஆளக்கூடாதுன்னு தான் கான்செப்ட். சூப்பர் சார். அதனால எங்க இருந்தாலும் ஜெயிக்கலாம் நம்ம. தேங்க்யூ சார். உங்க நான் இல்ல 90,435,899 என்னோட ஃபோன் நம்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராஜபாளையத்துக்காரங்க பத்தி எங்களுக்கு தெரியும். அவங்க தொழில வந்து இந்தியாவில் வேர்ல்டுக்குள்ள எங்க போனாலும் பூந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட மாற்றம் எல்லாரும் சேர்ந்து ராஜபாளையத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்தா இருந்தாலும் அவங்களோட அக்ரெசிவ் வந்து வேற எந்த இதுக்குமே தாண்டி உங்களோட தாட் ப்ராசஸ் வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நம்ம B2B எக்ஸ்போல பிளாஸ்டிக்கோட மோல்டிங்ல இருந்து அந்த சைடு வந்து பேக்கேஜ், ஸ்டோரேஜ் நிறைய நம்ம அந்த சைடு பார்த்தோம். பட் இது வந்து டோட்டலாக வந்து ஸ்டோரேஜ் செக்ஷன் இல்லை. ஸ்டோரேஜுக்கான சொல்யூஷனுக்காக B2Bயோட இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்போ. இது வந்து கம்பெனி நேம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சேவர் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் நிதின். நிதின் ப்ரோ, இது என்ன மாதிரியான ப்ராடக்ட், எதுக்காக நம்ம இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்? ஓகே. இது ஆக்சுவலி கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ண ஸ்டோரேஜ் ரேக்கிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்ம. ஓகே. ஸோ அது கஸ்டமைஸ் பண்ண ரேக்கிங் சிஸ்டம்ஸ், மெஷரிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸோ கம்ப்ளீட்லி மெட்டலில் பண்ணுற ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேம் அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வித் அந்த மூவ்மெண்ட் ட்ராலிஸ், மூவ்மெண்ட் கிரேட்ஸ், பாக்ஸஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பண்ணி தான் நம்ம இதை பண்றோமா, இல்ல இந்தியா ஃபுல்லா நம்ம இது பண்றோமா? இது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன இண்டஸ்ட்ரீஸ் வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்மெண்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங், மிஷின் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ் வர ஸ்டோரேஜஸ் எல்லாமே பிசினஸ் பண்றவங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டோரேஜ்னா மெடிக்கல் ஸ்டோரேஜ் சொல்றீங்க? மெடிக்கல் ஸ்டோரேஜஸ் எக்ஸாக்ட்லி. அது கூட நீங்க வச்சிருக்கீங்க? எல்லாமே இது வச்சிருக்கோம். மேனுஃபேக்சரிங் நம்ம பண்றோமா இல்ல இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்றோமா? பிளாஸ்டிக் எல்லாமே இங்க ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியால தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ரேக்கிங் எல்லாமே நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகே. எங்க இருக்கீங்க சார் கம்பெனி? கோயம்புத்தூர்ல தான் இருக்குங்க. சிங்கானூர் கேட்டிங்க. சிங்கானூர் கிட்ட. ஓகே. நம்ம இந்த கம்பெனி எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி 7 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பெனி. இந்த கம்பெனி. ஓகே. இது வந்து இந்த ஸ்டோரேஜ் இல்லாம ரேம்ப் வச்சிருக்கீங்க, இந்த படிக்கட்டு, இது எதுக்காக? இது ஆக்சுவலி இந்த மெஷரிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே. சோ அப்ப நார்மல் சிவில் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளோரிங் பண்றாங்க. ஓகே. மெட்டல்லே நம்ம பண்ணிக்கலாம். இது என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வேணா கழட்டி மாட்டிக்கலாம். ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும்.
அப்புறம் காஸ்டிங் வைஸும் கம்மியாக இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் ரெடிமேடாக வச்சிருக்கிறீங்க? ஆமாம், இது ஆக்சுவலி இது டிஸ்பிளேக்காக இந்த மாடியூல் வச்சிருக்காங்க. ஓகே, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ், ஹைட்டு, வெயிட் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? 9487288887. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதித்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால் வந்து கேஜ் சம்திங் ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரு மெட்டல் ஸ்டோர். இது என்ன ஸ்பேஸுங்க சார்? ஸோ நாங்கள் யூஸ்வலாக வெல்ட் மெஷ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். ஸோ வேர் ஹவுஸ்க்கு தேவையான ரேக்கிங்கான வெல்ட் மெஷ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதெல்லாம் கேபிள் ட்ரேஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ பெரிய பெரிய வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணுறதுல கேபிள்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க ஓப்பனாக ரன் பண்ணுறதுக்காக கேபிள் ட்ரே ரன் பண்ணுறோம். அதெல்லாம் மிஷின் கார்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ரொபோட்டிக் சம்மந்தப்பட்ட எதனா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை சுற்றி நம்ம மிஷின் கார்ட்ஸ் வச்சுட்டா ஆளுங்க உள்ளே போகிறத கம்மி பண்ண முடியும். இன்கேஸ் அதை தாண்டி உள்ளே போனாலும் மிஷின் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆளுங்களுக்கான சேஃப்டி ப்ராடக்டாக இது ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேஸ்ட் அப் இன் சென்னை தான், பட் ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கே சப்ளை பண்ணுறோம். ஓகே, கம்பெனி வந்து பேஸ் என்ன சென்னையில் எந்த ஏரியா சார்? சென்னை ரெட்டில்ஸ் கிட்ட சார். ரெட்டில்ஸ் சார். ஸோ உங்கள் பேர் சார்? சூர்யா. சூர்யா சார், எங்களுக்கு என்னன்னா கோயம்புத்தூரில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் அதில் வந்து இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் இந்த கேஜ் டைப் ஸ்டோரேஜ் கொடுக்குறீங்க. இது இந்தியா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலி இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. இந்த டெக்கிங் என்ற சப்போர்ட் ஸ்டார்ட் பண்ணி மெஷ்லேயே இந்த ரேக்கிங் போடுறதுக்காக. ஓகே. ஸோ இது இப்போ தான் எல்லாருக்கும் பிராண்ட் அவேர்னஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் அவேர்னஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு சைடு நம்ம ஒருத்தர் தான் மேனுஃபேக்சர். ஓகே. ஸோ அதனால இதுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சைட்ல இதை அடாப்ட் பண்ணி மாற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்துறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பார்த்தது இல்லை. நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்குது. இது க்ளீன் பண்ணுறதுக்கும் விஷனுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏர் சர்க்குலேஷன் நிறைய அதனால உங்களுக்கு எதுவும் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் வராது. ஓகே. ஏர் ரொட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் காம்பவுண்ட் வால் மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கீங்க. அது ஃபென்சிங்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். இப்போ காம்பவுண்ட் வால்க்கு பதில் சில பேர் இந்த டைப் ஆஃப் ஃபென்சிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மெட்டீரியல் ஜிஐ மெட்டீரியலா? ஆமாம், இது வந்து அவுட்டோரில் வச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 years மினிமம் வந்துடும். ஒன்றும் ஆகாது. ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் யாரும் சுரண்டாமல் இருக்கும். ஓகே. சொன்னோம்னா அந்த பவுடர்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் இருக்கணும். அது நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஒன்று இருக்கு. ஓகே. பட் ஆனால் இது ஜிஐ மெட்டீரியல் தான். அதுக்கு மேலே பவுடர் கட் பண்ணி கொடுக்கும். ஃபென்சிங் பண்ணுறப்போ இது வந்து ஃபின்சிங் வந்து மோர் ப்ராபபிளி எதுவும் அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நாய் பூராமல் இருக்கு, அதெல்லாம் வந்து பக்காவான அதெல்லாம் பக்காவாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபென்சிங் பண்ணணும்னு சொன்னால் என்ன ரேஞ்சில்? 120 per square feet நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் சார். அதில் மெஷ்ஷு, போஸ்ட், அதுக்கான கிளாம்ப் எல்லாமே வந்துடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் எந்த ஊருக்கோ அந்த ஊரில் யார் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கான்டாக்டில் லிங்க் பண்ணி விட்டுருவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் தனி டீம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் சப்ளை பண்ணிக்குவீங்க. தேங்க்யூ சார். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? 9500099725. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். எக்ஸ்போக்குள்ளே நிறைய B2B சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தாலும் நம்ம பக்கி வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஹாய் சார், இந்த கம்பெனி நேம் வந்து மெர்க்குரிஸ் அப்படின்னு ஒரு மெர்க்குரி ஸ்டோரேஜ் அண்ட் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர் சார்? கதிரவன். கதிரவன் சார், இது மெர்க்குரிஸ் வந்து என்னமெல்லாம் பண்ணுறோம் சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தேவையான ரேக்கிங் சிஸ்டம், வேர் ஹவுசிங், சப்ளை செயின், அதுக்கு வந்து ரேக்கிங் சிஸ்டம், மெட்லாண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா end to end ஃபார் வேர் ஹவுஸ்க்கு ரேக்கிங் சிஸ்டம், டாக் லோலர்ஸ், HPD, ஹேண்ட் பேலட் ட்ரக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் கீப் பேசிஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஃபோக் லிஃப்ட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ண பக்கி சிஸ்டம்ஸ் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஏர்போர்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறது நிறைய இந்த பிராண்ட் நிறையா அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நம்ம சென்னை ஏர்போர்ட்ஸ்லேயும் சரி, ஹைதராபாத் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு நம்ம பிராண்ட் தான். நம்ம பிராண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. மைனி. ஆமாம். ஓகே. மைனி எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஓகே. வேறு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். சார், இந்த பக்கி வந்து என்ன ரேட் வருது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 lakhs வரும். 6 to 7 lakhs. 6 seater ஆக்சுவலாக. 6 seat. ஓகே. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம்? இது எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ண வேண்டியது? இது சார்ஜ் வந்து 4 hours சார்ஜ் பண்ணால் 8 hours ரன் ஆகும். 4 hours சார்ஜ் பண்ணால் 8 hours ரன் ஆகும். ஓகே. இது வந்து டிஸ்டன்ஸில் 8 hours தான் அந்த ஹவர் தான் கணக்கு. ஓகே. இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு? இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். பேட்டரி மட்டும்தான் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஒர்க் ஆகாது. நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர்ஸ் லிஃப்ட் பண்ணி போகிறது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். யூஸ் பண்ண ஒரு சின்ன மைனர் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பைக், கார் சர்வீஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான். ஏன்னா அதை தாண்டி இங்கே சப்போர்ட், அந்த சர்வீஸ் சப்போர்ட் தான் வந்து பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது இங்கே இருக்கிற ரிசார்ட்ஸுக்கு உண்டானதுக்கு. அதில் நம்ம சர்வீஸ் எப்படி பண்ணுறோம்?
இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது இந்தியன் ப்ராடக்ட், இந்தியன் மேக் ப்ராடக்ட், மேட் இன் இந்தியா. ஓகே, மைனிங் ஸோ வந்து இம்போர்ட்டடோ எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ வில் பி ப்ரொவைடிங் ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கேயே தான் நாங்கள் 24/7 சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் டே வில் அட்டெண்ட் அண்ட் க்ளோஸ் இட். வி ஹேவ் அ பேன் இந்தியாவில் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ இமீடியட்டாக வில் அட்டெண்ட். தேங்க்யூ சார். சார் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நாங்கள் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் 9578589930 காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். சார் இந்த ப்ராடக்ட் வந்து லிஃப்டிங் ப்ராடக்ட், இது வந்து ஸ்டோரேஜ். ஆமாம், ஃபோக் லிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மூவ்மெண்ட், கண்டெய்னர் ஸ்டஃபிங், கண்டெய்னரில் உள்ள மெட்டீரியல்ஸ் லோட் பண்ணுறதுக்கு பேலட்டைஸ்டா, அதே மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் ஆப்ரேஷனில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ள மெட்டீரியல்ஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஹெவி வெயிட் ஒரு 3 டன் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப் டு 4.5 மீட்டர் ஹைட் வரைக்கும் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எக்ஸ்போ வந்து பிடிபி எக்ஸ்போங்கிறதுனால இந்த எக்ஸ்போக்குள்ள வந்து பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங்க்கும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆர்ச்சரி டெக்னோ கிராட்ஸ். ஓகே சார், நீ உங்கள் பேர் சார்? நம்ம ஆதி உங்கள் பேர் சார். இது என்ன ப்ராடக்ட் சார்? இது என்ன மாதிரியான பிரிண்டிங் சார்? ஆக்சுவலாக இது வேர்மார்ட்டில் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்டால் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் பார்கோட் ஸ்கேனர்ஸ், பார்கோட் பிரிண்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஹனிவலோட பிளாட்டினம் பார்ட்னர்ஸ் நாங்கள். ஸோ இங்கே உங்கள் ப்ராடக்ட்டை வந்து லைக் இப்போ வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், ஓகே, அதே மாதிரி ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக வர்ற வரைக்கும் என்டையர் ட்ரேசபிலிட்டி. ஒரு மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வருது, அது ப்ராடக்ட் ஆகிற வரைக்கும் நிறையா ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த எவ்ரி ப்ராசஸ் ஹஸ் டு பி need to be trace. Okay. So அந்த traceability solutions. Okay. அதே மாதிரி ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ். Okay. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் சொல்யூஷன் as well as ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நாங்கள் பண்ணிருக்கோம். ஓகே. இது எப்படி ஒர்க்? சின்னதாக எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் காட்ட முடியுமா? லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர்ஸ். ஓகே. ஸோ லைக் இந்த மாதிரி QR கோடோ பார் கோடோ இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்கேனர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் டிவைசஸ் மூலமாக உங்கள் அப்ளிகேஷனை இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஓகே, இதிலே ஸ்கேன் என்ஜின்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து த்ரூ QR கோட் மூலமாக உங்கள் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வர முடியும். ஓகே. இது வந்து மொபைல் ஃபோனுமே ஹனிவெல்லோட மொபைல் டிவைஸ் லைக் சேம் ஆண்ட்ராய்டு. இது எவ்வளோ வருது சார்? இது வேரியஸ் ரேஞ்சில் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரக்கடிட்டி வச்சு வேரியஸ் ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரம் அரௌண்ட் 30,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இது வந்து பில்லிங்கான சொல்யூஷன் தான். பில்லிங், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். ஓகே. எல்லாமே எனி கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன் உங்கள் ERP-யோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான. ஓகே. அதுக்கான இதாக இது. எஸ் சார். ஓகே. வேற என்ன சார் புதுசாக நம்ம இந்த மாதிரி டேப்லெட் இருக்குது. ஸோ சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஃபேக்டரிஸ்லாம் வந்து என்டையராக வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி டேப்லெட் கொடுத்து என்டையர் ஆட்டோமேஷன் அவங்களோட சாஃப்ட்வேர் இதை இன்பில்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபுல் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ் தான். ஸ்டோரேஜ் லைக் ப்ராடக்ட்டோட ட்ரேசபிலிட்டி எல்லாம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன இருக்குது, எங்கே இருக்குங்கிறதுக்கு எங்கே இருக்குது, என்ன ப்ராசஸில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வெளியில் போயிடுச்சு. ஒரு என்ஜின் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங்ஸில் ஒரு என்ஜின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளியில் போயிடுச்சு. இன்கேஸ் என்ஜினில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னாலும் ஓகே அதில் QR கோடு இருக்கும் பட்சத்தில் we can பேக் ட்ராக். சூப்பர். பேக் ட்ராக் பண்ணி அப் டு ரா மெட்டீரியல் ஸ்டேஜ் வரை யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸில் யார் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணிக்கலாம். சார் உங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? மொபைல் நம்பர் 955512888656. இந்த மாதிரி நம்பர் காண்டாக்ட் பண்ணால் போதும் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எக்ஸ்போக்குள்ள ஹச்சிடோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஆட்டோமேஷன் ப்ராடக்ட், ரோபோட்டிக்ஸ் தான் மேம். இது என்ன ப்ராடக்ட் இது? So we are into Hachidori Robotics. We are into AMRs, the autonomous mobile robot. Okay. So basically for any kind of material movement in any kind of industries, okay, it might be warehouses or it may be FMCG industries. Okay. So it is kind of a material movement. Okay. So the way we are using our own patent technology called indoor GPS system for the navigation. Okay. And for the safety purpose we are using 2D lidars. Okay. Yes. மேம் இது என்ன காஸ்ட் ஆகுது மேம்? இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் அங்கேருந்து இங்கே FMCG சின்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னா அவங்க யூஸ் பண்றதுக்கு இது என்ன காஸ்ட் வரும் இந்த டிரான்ஸ்போர்ட்? Sir, it might be depend on the variant and the sizes. Okay. We do have a sizes from 200 to 2000. Okay. Basically 2-ton solution. Okay. So it depends on the variant and depends on the solution what they are asking. Okay. So basically how Hachidori works, we personally meet our customers and understand their point of view. அவங்களோட Might need be என்ன? yes, Okay. they're seeing the different product and they might be thinking like what they might get a like confusions like what kind of solution they might to go. Okay. So we suggest them based on their product and Okay. their solution. Okay. So cost will be like basically as compared to the other industries, we starting from the like lakhs of in 12 lakhs plus
the ranges will be increases based on the product and based on the payload sizes. Company belongs to எந்த state? So we are like started in 2019. Okay. It's a startup baby, and we are purely in India-based company, make in India product, Okay. and it's our own patent technology. Company located in Bangalore, sir. Bangalore. You have a service in Coimbatore, ma'am? Yes, sir. All over India, wherever manufacturing sector we have in a Bangalore, but the service all over India we are providing. Okay, ma'am. Thank you. But in the கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் depends on Coimbatore. We have products and இந்த தேவை இருந்தாலும் we need a service, better service in Coimbatore. Yes, அதை தான் இங்க பாப்பாங்க. Sir, getting the enquiries within 48 to 72 hours, we are giving the services to the required customer. Okay. Thank you so much, ma'am. Thank you. உங்களை கான்டாக்ட் பண்ணனும்னா which number I can contact? Sir, I just share you my card. Just tell me your number. I can display this here itself. You can just take the number of 900 Okay. 88 Okay. 20112. Thank you. Yes. Thank you so much. Thank you, sir. Have a good day. Thank you. FMCG பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ரொம்ப முக்கியமானது, அதுல பிரிண்டிங் ரொம்ப முக்கியமானது. அந்த சொல்யூஷனை வந்து விஜயா ஃப்ளக்ஸ் பேக்கேஜிங்கிற கம்பெனி இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம கம்பெனி எங்கே இருக்குங்க சார்? சார், எங்கள் கம்பெனி சிவகாசியில் இருக்குது. நாங்கள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் மெயினாக ப்ரைமரி பேக்கேஜிங் செக்மெண்ட்டில் கேட்டர் பண்ணுறோம். போத் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் செக்மெண்ட்ஸ் கேட்டர் பண்ணுறோம். ஃபுட் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை மாவு, இல்லாட்டி மசாலா பொடிஸ், நூடுல்ஸ், இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் கெச்சப், மயோனைஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். நான் ஃபுட் செக்மெண்ட்ஸில் பனியன், மேட்ரஸ் கவர், வெர்மிசிலி, காம்போசிட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட கிளைண்ட்ஸுக்கு போத் எக்ஸ்போர்ட் இல்லை டொமஸ்டிக் கன்சம்ஷனாக இருந்தாலும் ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். நீங்கள் பர்டிகுலராக இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்க்கு சிலவங்க மைக்ரேஷன் டெஸ்ட் கேட்பாங்க, சிலவங்க ஓடிஆர் டபிள்யூடிஆர் வேல்யூஸ் கேட்பாங்க. என்ன பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மீட் அவுட் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கோம். பிரிண்டிங்கிறது உள்ளே இருக்க பொருளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ உங்கள் பிரிண்டிங்கில் என்ன இருக்கோ, உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் நாங்கள் லேபிள்ஸில் டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் அதில் சில டிக்ளரேஷன்ஸ் கொடுக்க மறந்துட்டீங்க, அந்த மாதிரி ஏதோ ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் மிஸ் அவுட் ஆயிருச்சுனாலும், அது மிஸ் பிராண்டிங் இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன்ஸ்னால உங்கள் பிராண்டுக்கு பெனால்ட்டிஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ பிராண்ட் ஓனர்ஸ் எங்களோட லைபிலிட்டி வந்து பிராண்ட் ஓனர்ஸ்க்கு கேட்குறத இல்லை அவங்க என்ன ப்ராடக்ட் டிக்ளேர் பண்ணணுன்றதை நாங்கள் கைட் பண்ணுவோம். ரெகுலேஷன்ஸ்குள்ளே வருதா இல்லைன்னா சார் இந்த ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் இல்லைன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டு வாங்க, நியூட்ரிஷன் வேல்யூஸ் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரீசெண்டாக நடந்த சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மெனி அதர் சிட்டிஸில் வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே இப்போ அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராடக்ட் விற்கணும், விற்கக்கூடாது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 30 years இருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான விஷயம். புதுசாக வரவங்க இதில் மிஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சார். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் இதே வந்து சார் எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்ணணும்பாங்க. அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அந்த மாதிரி ஒரு 10-20 பிராண்ட் ஹேண்டில் பண்ணியிருப்போம். அப்போ நாங்கள் வந்து சார் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓகே அது உங்களோட எக்ஸ்பர்ட், அதுக்கு மேல இருக்க லேபிளிங்ஸ்ல இருக்க கைட்லைன்ஸ் படி இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, தென் we can move ahead. It may take some time, but eventually உங்க ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல போனதுக்கு அப்புறம் மேல போயிட்டு அதுல வந்து உங்களோட ஹெல்ப் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லீங்களா? கண்டிப்பா. எங்களோட இதுல இது ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் திங்ஸ். அவங்களோட ப்ராடக்ட், எங்களோட பிராண்டிங் ஒரு சப்போர்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் சக்சஸ் ஆக முடியும். எங்கள்கிட்ட இருக்கிறது ரேஞ்ச் ஆஃப் மிஷினரிஸ் இருக்கு. அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்றக்கூடிய எல்லா எக்ஸ்பர்டீஸும் இருக்கு. தேங்க்யூ சார். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எங்களோட வியூவர்ஸ் கொடுங்க. வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இவங்களோட எஃபர்ட்க்கு எங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை நீங்கள் போய் மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம். எங்களோட கம்பெனி சார்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரன், என்னோட பேர் நரேந்திரன். நம்பர் வந்து 9626688040. எனி டைம் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் நாங்கள் சொல்லுவோம், கைட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். க்ரோயிங் வித் த பிராண்ட், அதான் எங்கள் ட்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹேவ் எ குட் டே. நம்ம இந்த எக்ஸ்போல சுற்றி பார்க்குறப்போ ரொம்ப பிரபலமான பிளாக் கார்டு கருப்சாமி சார் நம்ம கூட இருக்காங்க. ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை அந்த நெக்லெட்ஸில் ஆக்டராக பார்த்ததை தாண்டி நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனராக, ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கிறது நாங்கள் புதுசாக பார்க்குறோம். ஓகே. பல பேர் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷினரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்
மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பேக்கிங் பண்ணக்கூடிய A to Z எல்லா மிஷினரிஸும் பண்றோம். வித் கன்சூமபிள்ஸ் அடக்கம் எல்லாமே நம்ம பண்றோம். சர்வீஸ் எல்லாம் ஆன் சைட் சர்வீஸ் ப்ரொவைடிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம 220+ ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. 220 மிஷினரிஸ் பிளஸ் கன்சூமபிள்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான சர்வீஸ் பேக்கப்பும் நம்மளே தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கோயம்புத்தூர்ல எவ்வளவு வருஷமா இந்த கம்பெனி இருக்கு சார்? 2015, 8 years ஓல்ட் கம்பெனி இது. இந்த கம்பெனி. ஆமா. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு குவாலிட்டியா வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், லைஃப் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறக்க, ஃபுட் கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு இப்போ எல்லா கம்பெனிஸும் அவேர்னஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரபலமா இருக்கு. அது FMCG-ல இப்போ பிரபலமா இருக்கு. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ எந்த வித கலப்படம் பண்ணாம உங்களோட ஒரு நார்மலா ஒரு ப்ராடக்ட் ஒரு 2 நாள் பேக் பண்ணி லைஃப் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது நைட்ரஜன் பிளஸிங் அண்ட் வேக்கம் பேக்கிங் நம்ம போகும்போது ஒரு 5 நாள் 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரிஜினலா எந்த கலப்படம் இல்லாம நம்ம இந்த பேக்கிங் மட்டும் பண்ணும்போது பிரச்சனை இல்லாம பக்காவா பேக்கிங். இது எவ்வளவு மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் சார்? டிபெண்ட் ஆன் கவர் சார். வேக்கம் மிஷின் அப்படிங்கிறது ஷக் பண்ணி உள்ள ஆக்சிஜன் இருக்காது, ஷக் பண்ணி ஃபுல்லாவே சீல் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சோ கவரோட குவாலிட்டி இருக்கு. வேக்கம்க்கு ஸ்பெஷலைஸ்டு கவர்ஸ் இருக்கு. சோ அந்த கவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது லைஃப் டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே. இது வந்து கவர் தான் வந்து நம்ம 6 மாசமா இல்ல 1 வருஷமா இத ஸ்டோர் பண்றதுக்கான டியூரேஷன் கொடுக்குது. இதனால ஃபுட் கிரேடுக்குள்ள எந்த இதுவுமே வேற எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமயே நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? தாராளமா பண்ண முடியும். உள்ள வந்து ஆக்சிஜன் இல்லாம இருந்தாலே உங்களுக்கு பொருள் கெட்டு போகாது. சோ அந்த ஆக்சிஜனை நம்ம கம்பல்சரி சக் பண்ணி எடுக்க போறோம். எடுத்துட்டு சீல் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற ஆக்சிஜன் சுத்தமா உள்ள போகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்கஸோ இல்ல அதோட கிறிஸ்பினஸோ எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு போகாது. பூச்சி பிடிக்கிறதோ அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இது இந்தியால வந்து கம்மியா இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ் பொதுவே வந்து US, UK மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து இதுல வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கேக்குறாங்க. அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம்? டிபெண்ட் அவங்க ப்ராடக்ட் சார். ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு மிஷினரிஸ் வந்து சஜஷன் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி பண்றாங்க, பருப்பு பண்றாங்க அப்படின்னா அது ஹார்ட்னஸா இருக்கும். இப்போ உங்களுக்கு வேக்கமோட செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ் ஐட்டம் பண்றாங்க அப்படின்னா சிப்ஸுக்கு வேக்கம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உடையும். இதே உங்களுக்கு ரைஸ் போகும்போது உடையாது. பட் கவர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பஞ்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. வேக்கம் செகண்ட்ஸ் அதிகம் பண்ணும்போது ரொம்ப டைட் ஆகும்போது பஞ்சர் ஆகும். அப்போ அதுதான் அந்த கவர் குவாலிட்டியும் ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்புல செகண்ட்ஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது டிபெண்ட் ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாப்புல லைஃப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது இல்லாம FMCG-ல முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னா மீட் ஐட்டம்ஸ். அந்த மீட் ஐட்டம்ஸும் நம்ம இதே மாதிரி வேக்கம் மிஷின்ல பண்ணலாம். ஆக்சுவலி மீட் ஐட்டம்காக தான் மோஸ்ட்லி எனக்கு கேரளாக்கு வேக்கம் பேக்கிங் மிஷின் தான். கேரளா ஃபுல்லா வேக்கம் மிஷின் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா வேக்கம் பொறுத்த வரைக்கும் இங்க அந்த பீஃப் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வேர்ல்டு வைடா அது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய இருக்கு. மீட்ல இருக்கிற அதுல இருக்கிற தண்ணி அதுல இருக்கிற வந்து மாய்ஸ்சர் வந்து கம்மி பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டக்கிங் பண்ணுவோம் சார்? இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ அவங்க ஃபிஷ் வந்து ஒருத்தர் வந்து பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கான இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப மாய்ச்சர்ஸ் இருக்காது. வேக்கம்க்கும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% 20% தான் மாய்ச்சரிஸ் இருக்கும். அதுல நம்ம ஸ்டக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வெளியே எடுத்து சீல் பண்ணிடுவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கோயம்புத்தூர் வந்து பிரியாணி வந்து ஃப்ரெஷ் பிரியாணி வந்து இங்கிருந்து சேல் பண்ணாங்க. பட் அதோட பேக்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ நீங்க சொல்ற இந்த பேக்கிங் ஸ்டைல்ல பிரியாணி கூட நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா? பிரியாணி இதுல பண்ண முடியாது. எதனால? இப்போ பிரியாணினா அது ரெடி டு ஈட். அது ஆக்சுவலி குக்டு ப்ராடக்ட். அது சோ குக் பண்ணாம நீங்க அந்த வேக்கம் பண்றீங்க அப்படின்னா லைஃப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். குக்டு ப்ராடக்ட் வந்து இதுல பண்ண முடியாது. அது வந்து ட்ரே சீலிங் மிஷின் சொல்லி ஒரு மிஷின் இருக்கு. அதுல தான் பண்ண முடியும். பட் அந்த பர்டிகுலர் மிஷின்ஸ் நம்ம பண்றது இல்ல. ஓகே சார். நான் இது உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா கருப்சாமி ப்ரோவை எப்படி கான்டாக்ட் பண்றது? தாராளமா நீங்க கிரியேடெக் பேக்கிங் சொல்யூஷன் கூகுள் பண்ணீங்கனாலே வந்துரும். யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். நான் QR கூட ஒன்று கொடுக்குறேன். நான் அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா www.createchpack.com உள்ள போகலாம். .in இருக்கு. தாராளமா போகலாம். 9751502447 இது என்னோட நம்பரு. தாராளமா நீங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்போ சுற்றி பார்த்துட்டோம். இது ஒரு B2B எக்ஸ்போவா இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக வீட்டில் வச்சு மிளகாத்தூள் மிளகா வெறும் குறுமிளகு விற்கணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கூட இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பேக்கிங் பண்ணுறதுக்கான மெட்டீரியல், பேக்கிங் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் வச்சுருக்கிறாங்க. பெரிய பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையானது வச்சுருக்காங்க. ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அதை இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கு சொல்யூஷன் அதுக்கானதும் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது சின்ன வீட்டில் வச்சு செய்கிற சின்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் மட்டும் இல்லை, பேக்கேஜ், ஆட்டோமேஷனு, ரோபோட்டிக்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து வேர் ஹவுஸ் வரைக்கும் ஸோ நீங்கள் பார்த்து
அதுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆகஸ்ட் 1, 2, 3 கொடிஷியாவில் நடக்கிற இந்த ஈவெண்ட்டை யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. பை பாய்.